இந்த மாதிரி புஷ்ஷியாக பார்த்தீங்களா, இது ஹேங்கிங்கில் இருக்குது. இந்த மாதிரி புஷ்ஷியாக மணி பிளான்ட் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற 6 டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அடர்த்தியாக எப்படி எதுவுமே தெரியாமல் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து கோகோ பீட்டு, இது தொழு உரம், நல்லா மக்குன மாட்டுச்சாணி பார்த்தீங்களா. இது மண் நம்ம எல்லாம் கலக்கி ஒரு பாட்டில் போட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ பாட்டில் போட்டாச்சு. இது மாதிரி நிறைய கட்டிங்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் எடுத்துட்டு 1 by 1 இப்படி நல்லா நெருக்கமாக ஊனணும். பார்த்திங்கன்னா இப்படி நிறைய ஊனி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஊனிக்கோங்க. கிட்டத்தட்ட இது இந்த பாட்டில் வந்து இது வந்து 7 inch பாட்டு, அதாவது ஹேங்கிங் பாட்டு. இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 கட்டிங்ஸ் வைக்கலாம். வச்சிட்டோம்னா நல்லா அடர்த்தியாக வந்துடும். வச்சு நம்ம இந்த மாதிரி மண் போட்டு கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோகோ பீட் கலந்துக்கோங்க. நீங்கள் உரம் வந்து மாட்டு சாணம் தான் கலக்கணும்னு இல்லை, ஆட்டு சாணி இருந்தாலோ அல்லது நீங்கள் வீட்டில் காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி மக்க வச்சுருந்தீங்கனாலோ அதுக்கப்புறம் இது மண்புழு உரம் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இந்த மாதிரி நெட்டி விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அடர்த்தியாக கிடைக்கும். நீங்கள் இதிலிருந்து வளர்ந்து வர்றப்போ கூட ஒரு 2 கணு விட்டு இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து மறுபடியும் கூட அதுலேயே நீங்கள் இப்படி ஊனி விட்டீங்க அப்படின்னா நல்லா துளுத்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வர்ற கட்டிங்ஸு வளர்ந்து வர்றப்போ கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா நல்லா புஷ்ஷியாக வருங்க. இவ்வளோதாங்க மணி பிளான்ட் புஷ்ஷியாக வளர்த்துறதுக்கான டிப்ஸு. மாதம் ஒருக்கா நீங்கள் உரம் போட்டுவிடுங்க. ஒன்றா மண்புழு உரம் அல்லது தொழு உரம், காய்கறி வேஸ்ட்டு மக்க வச்சது அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் போட்டுடலாம்.